கார்த்திகை தீபம் சீரியலில் டுடே சூப்பர் மாஸ் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம கார்த்திக் வந்துட்டு அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு, அதாவது கம்பெனிக்கு வந்து கிளம்புறாங்க ஒரு ஒர்க்கராக. ஸோ கம்பெனிக்கு கிளம்புறாங்க. அப்போ ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம ஆனந்த் நெல்லு கார்த்திக் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது என்ன அப்படின்றாங்க கார்த்திக்கும். அப்போது வந்துட்டு இன்றைக்கி நீ நம்ம கம்பெனிக்கு ஒர்க்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏண்டா அப்படின்றாங்க. அப்போது நம்ம கம்பெனிக்கு நீ வேலைக்கு வந்தால் உன்னை தொழிலாளிகள் எல்லாருமே வந்துட்டு உன்னை ஒரு ஒர்க்கராக பார்க்காம உன்னையும் வந்து ஒரு முதலாளியாக தான் பார்க்குறாங்க. ஸோ நீ வந்துட்டு இங்கே ஒரு ஒர்க்கர் தான், அதனால் நீ கம்பெனிக்கு வேலைக்கு வரக்கூடாது. அதனால் இப்போ என்ன சொல்ல வர அப்படின்றாங்க. நீ வேறு கம்பெனிக்கு இன்றைக்கி வேலைக்கு போக போகிற அப்படிங்கிறாங்க. ஏன்டா இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே, நான் எங்கே இருந்தாலும் வேலை செய்ய தானே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கார்த்திக்கும். அதுக்கப்புறம் இங்கே பாரு கார்த்திக், ஆனந்த் வந்து உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு என்னென்னவோ வந்து பிளான் பண்ணுறான். அந்த சரியெல்லாம் நீ முறியடித்து ஜெயிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக்கும் சரிம்மா நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் கம்பெனியில் வேறு புது கம்பெனியில் வந்துட்டு ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்துட்டு ஆனந்த், இங்கே எல்லாருக்குமே என்னை வந்து தெரியும், ஸோ என்னை வந்து கண்டிப்பாக எல்லோரும் வரவேற்பாங்க பாரு அப்படின்னு சொல்லி அருண்கிட்ட சொல்லிக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு ஆனந்த். ஆனால் ஆனந்தும் உங்கள் கம்பெனிக்கு உள்ளே போன உடனே பார்த்தியா, நான் வர்றேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இங்கே எல்லோரும் எவ்வளோ பெரிய மாலையை வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாரு அருண் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாடா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கார்த்திக்கும் வந்துட்டு ஆட்டோவில் வந்து இறங்கிட்டு கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வராங்க. அவர் கார்த்திக் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஒர்க்கர்ஸ் எல்லாருமே மாலையை கொண்டு போய் அவர் முன்னாடி நிற்கிறாங்க. அப்போது என்னடா இது, நம்ம இங்கே நின்றுக்கிட்டு இருக்கோம், அவங்க எல்லாரும் பார்த்தா கார்த்திக்கிட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இரு அப்படின்றாங்க அருணும். அதுக்கப்புறம் நம்ம கார்த்திகை வந்து வெல்கம் பண்ணுறதுக்காக பட்டாசெல்லாம் வெடித்து ஸோ கார்த்திகை வெல்கம் பண்ணுறாங்க. அந்த மாலையும் கொண்டு போய் கார்த்திக்கு தான் வந்து கழுத்தில் போடுறாங்க. கார்த்திக் கழுத்தில் போட்ட உடனே இன்றைக்கி எங்கள் வீட்டில் எல்லாம் உழை வைக்கிறோம் அப்படின்னா அது எல்லாமே உங்களால் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வெல்கம் பண்ணுறாங்க. நீங்கள் எதனால் இங்கே கம்பெனிக்கு வேலைக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஓ அப்படியா, ஸோ என்னை பற்றி தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு, உங்களை பற்றி தெரியாதவங்க இங்கே யார் சார் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒர்க்கர்ஸ் எல்லாருமே. சரி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகை வந்து வெல்கம் பண்ணி சரி டைம் போய்கிட்டே இருக்குது, நம்ம இப்படியே நின்று பேசிக்கிட்டு இருந்தோன்னா நம்ம முதலாளி வந்து சத்தம் போடுவார், அதனால வந்து நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் வந்துட்டு இதனால தான் சார் உங்களை எல்லாருக்குமே பிடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி, இங்கே பாருங்கள், நான் ஒன்றும் முதலாளி கிடையாது, நான் உங்களை மாதிரி வேலை பார்க்க வந்திருக்க ஒரு ஒர்க்கர் தான், சரியா, இனிமேல் முதலாளின்னு யாரும் சொல்ல வேண்டாம் என்னை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து உள்ளே போகிறாங்க கம்பெனிக்குள்ளே. என்ன தெய்வம், எங்கே போனாலுமே இவனுக்கு ஆன மரியாதை